ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான மட்டன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே கேட்டு வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போய் மட்டன் குழம்பு சாப்பிட்ணும் தேவையே இல்லை. வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் சுவையில் ஈஸியாக பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 கப் அளவுக்கு தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்க்குறதுனால மட்டன் நல்லா சாஃப்டாகும். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இது எதுக்காக ஊற வைக்கிறோன்னா மட்டன் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக. இப்போ ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இது 1 கப் அளவு வெங்காயம் இருக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா பாதி அளவு வெங்காயத்தை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் இது போல் மாற்றிட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ இதில் 4-5 கிராம்பு, ஒரு பெரிய சைஸ் பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் எப்போதும் செய்கிற மட்டன் குழம்பை விட இது ரொம்பவே ருசியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல மட்டன் பீசஸ், அதை இதில் சேர்த்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடி வச்சு மூடிடுங்க. அதாவது முழுமையாக மூடக்கூடாது, லேசாக இது போல் மூடினா போதும். இல்லைனா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூடி வச்சு கூட மூடிக்கோங்க. குக்கர் மூடி தான் மூடணும்னு அவசியம் இல்லை. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. அந்த மட்டன்லேருந்து தண்ணிலாம் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் அரைக்கணும். நம்ம ஏற்கனவே வதக்கி பாதி எடுத்து வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முழு தக்காளி வச்சுக்கோங்க. கூடவே 5-6 முந்திரி பருப்பும் வச்சுட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கிறலாம். அரைச்ச விழுதை இந்த மட்டனில் சேர்த்துருங்க. மட்டன் தானாகவே தண்ணியெலாம் நல்லா வெளிவிட்டுருக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா தண்ணி கூட சேர்த்துக்கிறலாம். நான் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கடைசியாக இதில் கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க. இப்போ உங்களுடைய கிரேவியோடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5-6 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. இல்லைனா கறி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா விசில் வச்சுக்கோங்க. கறியோட தன்மையை பொறுத்து நம்ம எக்ஸ்ட்ரா விசில் கூட விடுற மாதிரி இருக்கும். இப்போது இது 6 விசில் வந்திருக்கு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பரான மட்டன் கிரேவி சூப்பராக தயாராக இருக்குது. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு கிரேவி இன்னும் ரொம்ப திக்காக்கணும்னா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா திக்காகும். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களே பார்த்தீங்கல்ல, இது எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு. அதே டைம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மட்டன் கறி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.